நீண்ட காலமாக பரிசோதனையில் இருந்த ஹைட்ரஜன் ரயில் தயாரிப்பில் இந்திய ரயில்வே துறை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் சக்தியை பயன்படுத்தும் ரயில் எந்திர பகுதியின் சோதனை ஓட்டம் சென்னை ஐசிஎஃப்பில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். 1200 குதிரை திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் மூலம் இந்தியாவை உலக ஹைட்ரஜன் ரயில்களை பயன்படுத்த முன்னணி நாடுகளின் வரிசையில் இடம்பெறச் செய்துள்ளது. பசுமை எரிபொருள் மாற்றுத் தீர்வுகளை நோக்கி இந்திய ரயில்வே செல்வதில் இது ஒரு முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. ரயில்கள் மற்ற நாடுகள்லாம் சமவெளி பிரதேசங்களில் தான் இயக்குவதற்காக ஹைட்ரஜன் ரயில்களை தயாரித்தாங்க. அவைகள்லாம் வெறும் 600 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரயில் இன்ஜின்கள் தான் அவைகள்லாம். ஆனால் இந்தியாவுடைய திட்டம் என்பது மலை ரயில் பாதைகளுக்கான ஹைட்ரஜன் ரயில். முதல் கட்டமாக இன்ஜினை 1200 குதிரை திறனில் இயக்குவதில் வெற்றி கண்டிருக்காங்க. ஆனால் ஹைட்ரஜன் ரயில் என்பதில் ஒரு அடிப்படையான விஷயம் என்றால், இந்த சிஎன்ஜி கேஸ் மாதிரி ஆட்டோக்களோ அல்ல கார்கள் இயக்குற மாதிரி இயக்க முடியாது. ஹைட்ரஜன் ரயில் தயாரிப்பு என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் புரட்சிகளுக்கு இது வித்திடும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் திட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ரயில் பாதைகளிலும் இயக்கப்பட போவது இல்லை. அதுதான் மெயினான விஷயம். இது மலைப்பாதைகளுக்காக பிரத்யேகமாக இந்தியா திட்டமிட்டிருக்கிறது.